ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வுட் பாலிஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் ஒர்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துடலாம் என்னென்ன ஒர்க் அப்படின்னு. நீங்கள் பார்க்குறது வந்து பியூ பாலிஷ் ஒர்க்கு, மேனுவல் பாலிஷ் ஒர்க்குன்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். அதாவது ஃபஸ்ட்டு க்ளீனாக சீவி தேய்க்கணும். தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பொசல் கிரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். டஸ்ட்லாம் க்ளீன் பண்ண பிறகு வந்து 100 ரோல் எமரி பேப்பரில் வந்து நீட்டாக தேய்க்கணும். குறுக்கு நடுவும் கச்சமச்சானா தேய்க்கக்கூடாது, பர்ஃபெக்டாக தேய்க்கணும். அப்போ தான் ஒர்க் நல்லாயிருக்கும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கூட சீலர் அப்ளை பண்ணணும். சீலர் வந்து ஓரளவுக்கு ஒரு 1/2 லிட்டராவது அப்ளை பண்ணணும். மினிமம் ஒரு 1/2 லிட்டராவது அப்ளை பண்ணணும். நீங்கள் அடிக்க தெரிஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அப்ளை பண்ணலாம். அப்படி அதிகமாக அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தெரியாதவங்க அடிக்கிறீங்க அப்படின்னா தேங்கி நிற்கும். அதுமாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி மெட்டீரியல் அடிக்கக்கூடாது. இது மாதிரி சீலர் ஒரு கோட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காஞ்சதுக்கப்புறம் பட்டிலாம் பார்த்து தேய்க்கணும். பிக் சைஸ் பட்டிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா பட்டி பார்த்துட்டு இது மாதிரி க்ளீனாக சுரண்டி தேய்ச்சிடணும். மெட்டல் பேஸ்ட்லாம் தேய்ச்சிங்கன்னா வராது. தகடு போட்டு இது மாதிரி மெட்டல் பேஸ்ட்லாம் க்ளீனாக தேய்ச்சிடணும். சாக் பவுட்ரு பட்டி வந்து இது மாதிரி சேவ் வேணாம். இது மாதிரி தேய்ச்சினா வந்துடும். இது ஃபுல்லாகவே ஒரு 120 வாட்டர் எம்எல் தேய்ச்சி முடிச்சிடணும். 120 வாட்டர் எம்எல் தேய்க்கிறீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். 100லாம் டூ நாட் யூஸ். ஃபஸ்ட்டு கோட்டு முடிஞ்சு தேய்ச்சி முடிச்ச பிறகு வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணணும். டஸ்ட்லாம் க்ளீனாக தட்டிட்டு செகண்ட் கோட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். பியூ சீலர் மிக்சிங் பற்றி எல்லாமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் கோட்டும் ஃபஸ்ட்டு கோட் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி தான், ஒரு கப் எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் கோட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்க்க முடியும். இது வந்து 220 வாட்டர் எம்எல் தேய்க்கலாம் செகண்ட் கோட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து 120 வாட்டர் எம்எல் வந்து தேய்ச்சி அந்த ரஃப்னஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். இப்போ வந்து செகண்ட் கோட்டு தேய்க்கிறோம் அப்படின்னா 220 வாட்டர் எம்எல் சரியாக இருக்கும். எங்கே ரஃப் ஆகுதோ அங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு மற்ற இடத்துலலாம் மீடியமாக தேய்ச்சா போதும். ஓரளவுக்கு பவுட்ரு வர மாதிரி வரும். நல்லா காஞ்சிருந்தால் நல்லா பவுட்ரு வர மாதிரி வரும். இப்போ நல்லா பவுட்ரு வர மாதிரி வரும். இது மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு தூசெலாம் தட்டிட்டு இது மாதிரி ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். வுட் ஸ்டைனர் மிக்சிங் பற்றி நிறைய வீடியோ இருக்கும். டீக்கு வால்நட் மிக்சிங், ரெட் ப்ரௌன்ஸ் மிக்சிங், அதுமாதிரி வீடியோ நிறைய இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வரும், அப்ளைவே வரும் டீட்டெயிலாக. நான் வீடியோ ஷார்ட்டாக போகணுன்றதுனால நான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா டீ குடி ஸ்டைனரோட நிறுத்திக்கலாம். கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வால்நட் ஏற்றுறீங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் டார்க்காக வரும். பார்க்குறப்ப தெரியும். இப்போ லைட் கலர் வந்து டார்க்காக மாறுது. இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நீங்கள் பார்க்குறது வந்து 2 கோட்டு சீலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பியூ பாலிஷ் மிக்சிங் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், நிறைய வீடியோ இருக்கும். பியூ வுட் பாலிஷ் மிக்சிங், பியூ கிளாஸ் மிக்சிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வீடியோ வரும். வீடியோ லென்த்தாக போகன்றதுனால வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். மேலே வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். ஸ்டைனர் அடிச்சுட்டு மேலே வந்து வுட் பாலிஷு. சீலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வுட் பாலிஷும் அப்ளை பண்ணணும். நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும் இது மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. நான் வந்து வீடியோ லென்த்தாக போகன்றதுனால வந்து குயிக்காக வேகமாக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வுட் பாலிஷ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க. பாலிஷ் லாஸ்ட்டாக அடிக்கிறோம். அடித்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா காயணும். டஸ்ட்டு போகாத இடத்துல வந்து நம்ம வந்து வைக்கணும். சீலர் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். வுட் பாலிஷ் பற்றி பார்த்துன்னு இருப்பீங்க. ஸ்ப்ரே பாலிஷ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.